ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி இன்னைக்கு மீன ராசியில் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இது வருகின்ற 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் வக்ரகதியில் செல்லக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அப்போ ஒரு கிரகம் நேர்கதியில் செல்றதை காட்டிலும் வக்ரகதியில் செல்லக்கூடிய கிரகங்களுக்கு வலிமை அதிகம். அது தனக்கு ஆப்போசிட்டான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றதுங்க. அப்போ ஆப்போசிட்டான பலன்கள்னாக்கா என்னன்னாக்கா, இப்போ கடகராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் இருக்கிறார். ஆனால் 9ஆம் இடத்துலேருந்து சனி வக்ரம் பெற்றார்னா பின்னோக்கி நகர்றதா அர்த்தம் அப்படின்றதுங்க. இப்போ பின்னோக்கி நகர்வு அப்படின்றது சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க. அது வந்து ஒரு தன்னிலை மாற்றம் அடையக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லலாம். அப்போ பின்னோக்கி நகர்ந்ததுன்னா அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை நோக்கி இந்த சனி பகவான் நகர்றதா அர்த்தம். ஆனால் சனி பகவான் முழுமையாகவே வக்ரம் பெற்றாலும் அவன் 9ஆம் இடத்துலேயே தான் இருக்க போகிறார். ஆனால் அந்த கிரகத்தை வக்ரம் பெற்ற கிரகத்தை அதுக்கு பின்பு இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல வச்சு பலன் பார்க்கணுன்ற விதிங்க. அப்போ 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் அப்போ இந்த சனி பகவான் கும்பராசியில் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் எப்படி என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் தான் இந்த ஜூலை 26லேருந்து டிசம்பர் 10க்குள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றத எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த நிகழ்வு யோகமான நிகழ்வு தானானாக்கா அந்தளவுக்கு சாதகமான நிகழ்வுகள் கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றீங்க. அப்போ தெளிவாக சொல்ல போகணுன்னாக்கா, இந்த 2026ஆம் ஆண்டு இன்னைக்கு ஜூலை வந்துருச்சு இல்லைங்களா? இந்த 2026 இந்த 2026 தொடங்குவதற்கு முன்பாக 2024, 25 இந்த காலகட்டங்கள் 2 வருட காலகட்டங்கள் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததோ அதே நிகழ்வுகள் இப்போதைக்கு தொடரும் அப்படின்றீங்க. அப்போ கடந்த 2024, 25 இந்த 2 வருட காலகட்டமும் கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவாகின்ற பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2026 தான் இந்த சனி பகவான் இந்த பயிற்சி அடைஞ்சு 9ஆம் இடத்துக்கு போனார். இது நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்தது. ஆனால் வக்ரம் பெறதுனால பின்னோக்கி வர்றதுனால விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லக்கூடிய விதிகளில் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் நடைபெறும். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றணுன்றீங்க. அப்போ இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. யாரையும் நம்பி நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுத்துடக்கூடாது. யாரையும் முழுமையாக நம்பிட்டீங்கன்னா அதனால் பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாயிடும். இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானோட அமைப்பான 8ஆம் இடத்துலேருந்து பார்த்தாருன்னா அவரோட ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார்ன்றீங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் முடக்கங்கள் ஏற்படலாம். பண வருவாய்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம். வருமானத்தை நம்ம எதிர்பார்த்த அளவுகளுக்கு வருமானங்கள் கிடைக்காம ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தலாம். அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல போட்டி பொறாமைகள் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமாகவும் உதயமாக போகுதுங்க. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுங்க. அதே வேளையில் 8ஆம் இடத்துலேருந்து பார்த்தானா நேர்கதியாக 2ஆம் இடத்தை நோக்கி பார்ப்பார் அப்படின்றதுங்க. 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், கல்வியை சொல்லக்கூடிய அமைப்புங்க. இப்போ குடும்ப ஸ்தானத்தில் ஒரு சில பணப்பற்றாக்குறைகள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் கொஞ்சம் கணவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டு சண்டை சச்சரவுகள் வந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். தட்டுப்பாடுகள், பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் பணத்தட்டுப்பாடுகள் இல்லாத அளவுகளுக்கு அந்த தேவை எறிந்து செலவு செய்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அதே வேளை 5ஆம் இடத்தை ஒரு பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், தந்தை வழி சொத்து சுகத்தினால ஒரு சில வில்லங்கங்கள் ஏற்படலாம். தன்னோட குழந்தைகள்னால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். அல்லது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுன்றீங்க. இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு சோதனைக்கான காலகட்டமாக தான் இருக்க போகுது. சிந்தித்து செயலாற்றுங்க. என்ன சார் எல்லாருமே நல்லது சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் நெகட்டிவான பலன்கள் சொல்கிறீங்கன்னு எடுக்காதீங்க. இது உங்களை தயார்படுத்தணும். சார் இப்படி தான் இருக்க போது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்கன்னு சொல்கிறதுக்காக தான் விதிங்க. அதனால் இந்த நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட சுய ஜாதகம் தான் கொஞ்சம் வலிமை பெற்றதாக இருக்கும். இந்த கோச்சார நிகழ்வுகள்ன்றது ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான், பெரிய லெவலில் ஒன்றும் கொண்டுட்டு வந்துடாது. அதனால் நான் சொல்லக்கூடிய அனைத்துமே நடந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஆனால் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். கவனமாக பேசணும். யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் ஏற்படுத்தக்கூடாது. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பமானது ஓரளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. இல்லையே தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாக போகுதுன்றீங்க. அதனால் இந்த கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் இந்த நேர காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா
சனிக்கிழமை முதல் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபமானது போட்டுருந்தீங்கன்னா இந்த மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விழுகுன்றீங்க. சார் இன்னும் எவ்வளோ நாளைக்கு சார் போடணும் அப்படின்னாக்கா, இந்த ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் வரக்கூடிய ஒவ்வொரு வார சனிக்கிழமையிலையும் சனிக்கிழமை அன்று சாயந்தர வேளையில் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டிருந்தீங்கன்னா இந்த தோஷங்களை கொஞ்சம் குறைத்து கொள்றதுக்கான வாய்ப்பு உருவாகும். பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது, மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடந்தேறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டங்களாக அந்த தெய்வத்தின் வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் நல்லா இருக்குன்ட்டுவிங்க. அதை மட்டும் செய்தால் அப்படின்போது வாய்ப்பு கிடைச்சா அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி வாங்கி போட்டுட்டு அங்கே விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய விதிகள் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் மட்டும் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்ப்பதோ, ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ மட்டும் செய்யக்கூடாது. எல்லாரும் இந்த நேரத்தில் உங்களை உற்றுநோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். அதனால் சிந்தித்து செயல்படுங்கள். வெற்றியானது உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மழலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிள்ளைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது கடகம். கடகத்திற்கு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது குருநாதராக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான கணிப்பு. கடக லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு வக்கரமாக இருந்தாலும் சரி, வக்கர நிவர்த்தி பெற்றாலும் சரி, பாதகத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் சனீஸ்வரர். நானும் பார்த்துட்டேன். 50 ஆண்டுகளாக கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு பாவிகளாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர், பாவியாக இருக்கக்கூடிய எதிரடியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஒருத்தருக்கு கூட இன்னும் அந்த திருமண பாக்கியத்தை தடையை கொடுத்துட்ருக்கார். போன வாரம் 5 கடக லக்கணம். நான் யோசிக்கிறேன், என்னடா கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் வரலையே, மாங்கல்ய பலம் வரலன்னு பார்த்தா 2ல் செவ்வாய் மாந்தி, 7ல் குரு நீச்சம். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க.
பொதுவான கடகலக்கணம், பொதுவான சிம்மலக்கணம். அப்போ சிம்மலக்கணம் கடகலக்கணத்துக்கு சாட்சாத்தா குலதெய்வமாக இருக்கிறது சனீஸ்வரர் தான் வழிபடணும். அவர் எப்படி இருக்காரு? திக்பலம் பெற்றிருக்காரா? அட்டமாதிபதியாக இருக்காரா? கேந்திராதிபதியாக இருக்காரா? இல்லை 3-8-12 இருக்காரா? 3-8-11-12 இருக்காரா? யோக வடிவத்தில் இருக்காரா? என்ன இருந்தாலும் தயவு செய்து கடகலக்கண சிம்மலக்கணக்காரவங்க சனீஸ்வர வழிபாடை குறைவில்லாமல் நல்ல முறையில் பயன்படுத்தி வழிபடுங்க. அப்படிப்பட்ட கடகம் ஆரம்பம் எப்போதுமே தொடக்கம்தான். எல்லையை கடக்கும் வரை கடினம்தான், கடந்து விட்டால் சுகம்தான். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது நிச்சயமாக கடகத்துக்கு 7க்கும் 8க்குரியவன். பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா? கடகலக்கணத்துக்கு சொன்னல. அப்போ 7க்கும் 8க்குரியவன். அப்போ 7ங்கிறது பார்ட்னர்ஷிப். அப்போ 7ங்கிறது கணவனை குறிக்கிறது, 7ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கடத்தரக்காரன் கொடுக்கக்கூடிய இடத்துல பாவி இருந்தால் எப்படி நடக்கும்? பாதகத்தை தான் கொடுக்கும். அதில் சாரம் பார்க்கணும். எந்த காலில் இருக்காங்கன்னு பாருங்கள், அதையும் பாருங்கள். அந்த கால் சாரத்தை பார்த்து அதுக்கு வலிமை கொடுங்க. அப்போத்தான் அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். ஆக கடகம் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார். கடகம் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி, 3ஆம் இடம்ங்கிறது வெற்றிக்குரிய இடம், 3ஆம் இடம்ங்கிறது சகோதரக்குரிய இடம். ஏற்கனவே கடகம் சனீஸ்வரருக்கு பகை கிரகம். அப்போ பின்னோக்கி செல்லும்போது வக்கரத்துக்கு வரும்போது கொஞ்சம் நல்ல காலங்களை கொடுப்பார், கொஞ்சம் நல்ல வசதியை கொடுப்பார், நல்ல பெனிஃபிட்டை கொடுப்பார், நல்ல பலனை கொடுப்பார். அப்போ 3ஆம் இடம் 7ஆம் பார்வை. பார்ட்னர்ஷிப் மூலம், மனைவி மூலம், கணவன் மூலம் ஒரு நல்லது செயல்கள் நடக்கும். அடுத்த 6ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. அப்பா 10 வருஷம் ஆயிடுச்சுடா. 10,000 ரூபா கொடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. வட்டி முதலும் கொடுத்து 1 லட்சம் நேற்றுக்கு தான் வந்துச்சு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி தான் வந்துச்சு. ஜூலை 27 வக்கரம். 6ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாள் இழுவையில் உள்ள, நீண்ட நாள் நிலுவையில் உள்ள, நீண்ட நாள் பிரச்சனையில் உள்ள, நீண்ட நாள் சிக்கலில் உள்ள, பல வகையிலும் இடியப்ப சிக்கலில் உள்ள காலங்களை கனிவாக்கக்கூடிய நேரம் இந்த கடகத்துக்கு உண்டு. மறந்துடாதீங்க. அடுத்தது 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. 11ஆம் இடம் லாபம். 11ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே நம்ம சம்பாதிக்கிறோம், கர்மாதிபதியாக இருந்து சம்பாதிக்கிறோம், லாபாதிபதி 11ஆம் இருந்து நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது 3ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது இன்னமும் முயற்சியில் கொடுத்து பல வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு, பல தூரந்தொடர்களுக்கு போகிறதுக்கு, பல சகோதரர்களை அமைவதற்கு உரிய நேரமாக அமையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி ஒரு மிகப்பெரிய நன்மையைத்தான் கொடுக்கும், தீமையை கொடுக்காது. பின்னோக்கி செய்வது 138 நாள் சரி. அதுக்கடுத்து இப்போது உங்களுக்கு என்ன வந்திருக்குது? அஷ்டமத்து சனி முடிய போகுது சரி. நிச்சயமாக உங்களுடைய தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. தயவு செய்து செவ்வாய் திசை சனி புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வலிமையான, திறமையான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களிடம் உண்டு. அது நீர் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அரசியல் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும், அரசியல் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, குரு உங்கள் ராசியில் தான் குரு உச்சம். உங்கள் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த வீட்டை பார்க்க முடியும், 5, 7, 9 பார்வை பார்க்க முடியும். அப்போ குருபலமும் கோச்சாரத்தில் உங்களுக்கு மிக உயரத்தில் இருக்கின்றார். குருபலமும் கோச்சாரத்தில் உயரத்தில் இருக்கின்றார். தசாபத்தியும் உங்களுக்கு மிக நட்பு பெற்ற தசாபத்தியாக இருக்கின்றார். ஏற்கனவே சனியும் கடகமும் பாவிகள். அப்போ பின்னோக்கி செல்லும்போது அது நட்பாக மாறுகின்றது. அப்போ நட்பாக மாறும் பொழுது பலனும் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை குறிக்கின்றது, மிகப்பெரிய நன்மையை கொடுக்கின்றது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நிச்சயமாக வாராகி அம்மன், வைஷ்ணவி, விஜய சாமுண்டீஸ்வர் மறக்காதீங்க. வாராகி, வைஷ்ணவி, விஜய சாமுண்டி, கடகம், அம்பாள் வழிபாடை திறம்பட நடத்திக்கங்க.
ஏற்கனவே ஆடி மாதம் வேறு நடந்துகிட்டு இருக்குது. மிக அற்புதமான யோக பலன் உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்கர பெயர்ச்சி 2026. அதாவது இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டம் கடக ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாகவே அதாவது கடக ராசி சந்திரனுடைய ராசி. நவகிரகத்துக்கே அழகு தேவதை யாருன்னா சந்திரன். இப்போ நம்ம கிட்டலாம் ஜாதகம் வருங்க, சார் ஒரு பொண்ணு கடகராசியில் பிறந்த பொண்ணுங்க, இந்த கடக லக்னத்தில் பிறந்த பொண்ணு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு, அவங்க எப்படி சார் இருப்பாருன்னு கேட்டால் ஆளே பார்க்க வேண்டியதில்லை. அவங்க முகலட்சணமாக அழகாக இருப்பாங்க, இதில் மாற்றமே இல்லை. அது ஆணு பெண்ணு யார் இருந்தாலும் சரி. நவகிரகத்துக்கே அழகு தேவதை யாருன்னா சந்திரன் தான். சரிங்களா? நீர்க்கிரகம்னு சொல்லுவாங்க. சந்திரன் நீர்க்கிரகம். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு மேக்சிமம் அதாவதுன்றது 2.25 நாள் தான். சரிங்களா? அதே மாதிரி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர் தான் சனி பகவான். இப்போ அவரு தான் வக்ரம் ஆகிறார். அப்படியே ஆப்போசிட். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். அப்போ சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவானுடைய வக்ரம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த சனி பகவான் வக்ரம் எப்போ ஆகிறார்? இந்த வருஷம் 2026 இந்த மாதம் ஜூலை மாதம், இந்த மாதத்தில் 27ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு சனி பகவான் மீன ராசியிலிருந்து மீன ராசியிலேயே வக்ரம் அடைகிறார். இருக்கும் இடத்துலயே அவர் வக்ரம் அடைகிறார். மீண்டும் பின்னோக்கி அவர் கும்பராசிக்கு வரல. சரிங்களா? அப்போ மீன ராசியில சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டம் 138 நாள். அதாவது 138 நாள் அப்படின்னா 4.5 மாதம். இந்த ஜூலை மாசத்துல ஒரு 5 நாள் இருப்பாரு. அடுத்தது பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாசத்துல ஒரு 31 நாள், செப்டம்பர் மாசத்துல ஒரு 30 நாள், அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துல ஒரு 31 நாள், நவம்பர் மாசத்துல ஒரு 30 நாள், டிசம்பர் மாசத்துல ஒரு 11 நாள். இது டோட்டலா பார்த்தீங்கன்னா 138 நாள். அதாவது 4.5 மாதம். தமிழ் டேட்டுக்கு எப்பாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி வரை. அப்போ இந்த 4.5 மாதம் கிட்டத்தட்ட கடகராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடியது பாக்கிய சனி. பாக்கிய சனி அப்படின்னா அதாவது பொதுவாக ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், திருமண பாக்கியம் வேணும், சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய பாக்கியம் வேணும், வெளிநாடு போகிற பாக்கியம் வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம எதிர்பார்ப்போம். அதுதான் இந்த பாக்கிய ஸ்தானம். அப்போ அற்புதமான இடம். பாக்கிய ஸ்தானம் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு அவ்வளோ அமையாது. அப்படி அமைஞ்ச ராசி தான் இந்த கடகராசி. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 சனியில் அந்த அஷ்டமத்து சனியில் ரொம்ப சிரமங்கள் அனுபவிச்சிங்க. சரிங்களா? அதையெல்லாம் முடிஞ்சு இந்த 1.5 வருஷமா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறீங்கன்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் இந்த சனி வக்ரம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு 4.5 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுன்றதுல மாற்றம் இல்லை. அதாவது இந்த பாக்கிய சனி கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவார். அப்படின்னா ஸ்லோவாக வேலை செய்வார். கமிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கோங்க, எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கோங்க. எதிர்பார்ப்புகள் கம்மி பண்ணிக்கணும். கமிட்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் வேண்டாம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவசரப்பட்டு நம்ம லோனு, 2வது பேங்கு, டாக்குமெண்ட்டு, அலுவலகம் இந்த மாதிரி சார்ந்த வேலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறத வேறு வேலை கூட இப்போ கொஞ்சம் தாமதமாகும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 4.5 மாதம் எவ்வளோக்கு அவ்வளவு கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, உடல் பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரம் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். அதே மாதிரி பெத்த பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வரன் கொஞ்சம் ஸ்லோவாக லேட்டாக வேலை செய்யும். அதே மாதிரி இந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலை நான் ஆரம்பிச்சிட்டேன், ஆல்ரெடி நான் சொந்த வேலை தான் செய்துட்டு இருக்கிறேன்,
நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 50 பேர் ஒரு 100 பேர் வச்சு தான் வேலை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களால சில மனஸ்தாபங்கள் வரும். பொதுவாக அந்த கட்டிட சம்மந்தப்பட்ட வேலைகள், நாம் பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறேங்க, கோயில் கட்டிகிட்டு இருக்கிறோம், மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறோம், அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சொத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்ததுனாலும் கூட அதில் கொஞ்சம் மனசங்கடங்கள் வரக்கூடிய ஒரு டைம் கண்டிப்பாக இந்த டைமில் இருக்கும். அதனால் எடுத்துமோ கமுத்துமோ அப்படின்ற வேலை இந்த டைமில் வேண்டாம். சிறு குச்சி பல்லு உதவு குத்தும், அவன் பேசுகிறத பேசிட்டு போகிறான், விட்டு பிடிக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா, அதாவது யோசிக்க தோணும். அந்த யோசிக்கிற நேரம்தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைப்போகுது. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களுடைய நிலைமை இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படின்னா, இந்த சனி வக்கரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஆனால் இந்த படிப்பு சார்ந்தது தடை இருக்காது, ஓரளவுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இந்த கல்வியில் தடை வர்றதோ, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மெமரிஸோ, ரெண்டாவது ஹேண்ட் ரைட்டிங்கோ, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாம் அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னா, சுப காரியங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், கை நினைச்சிட்டோம், இன்னாருக்கு இன்னாரும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் முடிகிற வரைக்கும் நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக இருக்கும். அந்த நம்மளோட வாய் வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ஆப்போசிட்டாக வேலை செய்கிறார். சனி வந்து வக்ரமாகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது, அதாவது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து எங்கு முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு கிரகம் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு கிரகம்ன்றது அவர் வந்து அதை எப்படி சொல்கிறதுனா வக்ரம் அடைஞ்சு அவர் பின்னால் ரிபேஸில் போகிறார் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து எங்கே போகணும்னா, நம்ம படைத்த, அதாவது நம்ம படைத்தவங்க யாருன்னு சொன்னால் தாய் தந்தைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய குலதெய்வம், நம்ம அவங்களுடைய அனுகிரகம் தேடி போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா, இந்த எது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யுதோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். சரிங்களா? அதனால் விட்டு கொடுத்து போவர்கள் வந்து கெட்டு போவதில்லைன்ற மாதிரி தயவு செய்து சின்ன சின்ன விஷயத்தில் விட்டு கொடுங்க. எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி, நைட்டுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கோங்க. அது காலையில் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். சரிங்களா? மற்றவங்க அது குளிர் காஞ்சிட்டு போயிடுவாங்க. அதனால் எப்பயுமே நாம் 4 பேர்த்துக்கு அறிகுறை சொல்கிற இடத்துல இருக்கிறோம், மற்றவங்க நமக்கு சொல்கிற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். அதனால் ஒரே விஷயம், கொஞ்சம் வண்டி வாகனத்துலேயோ தொழில்லையோ மெயினாக குடுக்கல் வாங்கலையோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போட சொல்கிறாங்க, பேங்க் விஷயம், அலுவலக சார்ந்த விஷயம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய சொல்கிறாங்க, செய்யலைன்னா அது தப்பாக போயிடுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சிட வேண்டாம். ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு வருத்தப்படுறதை விட அது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது நல்லது தான், கெட்ட பேர் வாங்குறது நல்லது தான். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சனி வக்கரம் ஒரு 4.5 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும். பொறுமையாக இருங்க, அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.